வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 10. தங்க நாணயம். நகர மத்தியில் இருந்த சக்கரவர்த்தியின் அரண்மனை கிரேக்கர்களை பாரத நாட்டை விட்டு விரட்டிய சந்திரகுப்த மௌரியன் காலத்தில் கட்டப்பட்டது. அரண்மனை கட்டடத்தை நெருங்கும் முன்பாக பல வாயில்களை கடந்தாக வேண்டும். வாயில்களுக்கு இடையிடையே நிறுவப்பட்டிருந்த நந்தவனங்கள் அரண்மனையின் அடிபாகத்தை மறைத்திருந்தன. 4-5 வாயில்களை கடந்த பின்புதான் அரண்மனையை பார்க்க முடியும். ஒவ்வொரு வாயிலிலும் 4 வகை படைகளும் இருந்தன. ஸ்கந்தகுப்தன் காலத்தில் தலைநகரம் மாறிவிட்டதன் காரணமாக பாடலிபுத்திர அரண்மனை வழியில் வாயிலுக்கு வாயில் படைகள் வரிசையாக நிறுத்தப்படாவிட்டாலும் சாஸ்திரத்துக்கு 1-2 யானைகளும் 5-6 குதிரைகளும் இருந்து கொண்டிருக்கும். இந்த வாயில்களை கடந்து சென்றால் அரண்மனையை நெருங்கலாம். அரண்மனை பூராவும் தேக்கு கட்டிடம்தான். ஆனால் வானலாவும் மரத்தூண்கள் வெள்ளி தங்க கவசங்களால் மூடப்பட்டிருந்தன. அதிலிருந்த தங்கப் பதுமைகளின் கண்கள், நெற்றி, இதர அவயங்களை அழகுபடுத்த கோமேதகம், வைரம், வைடூரியம் முதலிய உயர்தர கற்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தன. சந்திரகுப்த மௌரியன் காலத்தில் கீழ்திசை கலைக்கும் செல்வ செழிப்புக்கும் இந்த அரண்மனை ஒரு அத்தாட்சியாக விளங்கி வந்தது. ஐரோப்பாவில் இருந்த எந்த சக்கரவர்த்தியின் அரண்மனையும் இதற்கு ஈடில்லை என சரித்திர ஆசிரியர்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். குப்த அரசர்களால் புறக்கணிக்கப்பட்டும் அரண்மனை அதன் முழு அழகையும் இழக்கவில்லை. தூண்களில் வெள்ளி கவசங்கள், தங்க கவசங்கள் குறைந்திருந்தன. ஆனால் கடைந்தெடுக்கப்பட்ட அழகிய பதுமைகளை யாரும் பின்னப்படுத்தவில்லை. மரச்சுவர்களிலும் மற்ற எல்லா இடங்களிலும் உலோகம் குறைந்திருந்ததை ஒழிய உலகம் புகழும் அதன் அழகு சற்றும் குறையவில்லை. அரண்மனை வழிகளெல்லாம் அஜிச்சந்திரனுக்கு நன்றாக தெரியுமாதலால் ராணியின் வண்டியை வெகு வேகமாக ஓட்டி ராஜஸ்திரீகள் வசிக்கும் அந்தப்புற வாசலுக்கு எதிரில் நிறுத்தினான். ஆனந்ததேவிக்கு இருந்த யோசனையில் அவனிடம் எதுவும் பேசாமலேயே இறங்கி உள்ளே சென்று விட்டாள். அஜிச்சந்திரனும் வண்டியை வாகன சாலையில் விட்டுவிட்டு வீரர்கள் இருக்கும் இடங்களை நாடினான். வீரர்களில் பலர் அவனுக்கு புதிதாக இருந்தாலும் தெரிந்தவர்களும் ஓரிருவர் இருந்தபடியால் அடிமை உடைகளை மாற்றவும் அந்தஸ்துக்கேற்ற அலங்காரத்தை முடித்து கொள்ளவும் அவனுக்கு வசதி கிடைத்தது. இளைப்பாற அவனுக்கு அவகாசம் இல்லை. குப்த சாம்ராஜ்யத்தை எதிர்நோக்கி இருக்கும் பெரிய ஆபத்தை அறிந்தவன் எப்படி இளைப்பாற முடியும்? சக்கரவர்த்தியை அவன் உடனே பார்க்க விரும்பினான். ஆனால் சக்கரவர்த்தியை பார்ப்பது சாதாரண உபசேனாதிபதிக்கு அவ்வளவு எளிதல்ல. ஆனந்ததேவியின் உதவியால் பார்க்கலாம். ஏன் சக்கரவர்த்தியை பார்க்க அவசரப்படுகிறாய் என்று ஆனந்ததேவி கேட்டால் என்ன பதில் சொல்வது? அவளுக்கு ஒரு முறை தன் மீது சந்தேகம் ஏற்பட்டுவிட்டால் தனக்கு சிறை நிச்சயம் என்பதையும் அப்புறம் இந்த ஜென்மத்தில் சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது என்பதையும் அறிந்திருந்தான். ஆகவே சக்கரவர்த்தியை பார்க்க சற்று நிதானமாகவே ஏற்பாடுகள் செய்தான். உடனிருந்த வீரர்களை முதலில் விசாரித்த போது சக்கரவர்த்தியின் வியாதி கடுமையாக இருக்கிறதென்றும் வைத்தியத்துக்காகவே அவர் பாடலிபுத்திரத்திற்கு வந்திருப்பதாகவும் சொன்னார்கள். வெகு நாளாக அவர் வியாதியுற்றிருந்த விஷயம் அஜிச்சந்திரனுக்கு தெரியுமாதலால் வாழ்க்கையில் எதையும் லட்சியம் செய்யாத சக்கரவர்த்தி வியாதியை லட்சியம் செய்ய மாட்டார் என்பதும் அவனுக்கு நன்றாகவே தெரியும். வியாதியை பற்றிய தகவல் வீரர்களுக்காக சொல்லப்பட்ட வெளிச்சாக்கே தவிர இதில் உள்மர்மம் ஏதோ இருக்கிறதென்று தீர்மானித்தான். இப்படி யோசித்து யோசித்து முடிவில் ராஜத்வாரத்தையும் அடைந்தான். ஏராளமான வெளிநாட்டு தூதர்கள் ராஜத்வாரத்தை அடுத்த மகாலில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் சக்கரவர்த்தி பேட்டிக்காக மாத கணக்கில் காத்து கொண்டிருப்பவர்கள். குறுக்கும் நெடுக்கும் மகாலில் சென்று கொண்டிருந்த மந்திரிகள் முக்கியமான பேர்வழிகளை மட்டும் சக்கரவர்த்தியிடம் அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள். அஜிச்சந்திரனும் இந்த கும்பலில் மெல்ல கலந்து கொண்டான். பிறகு மகாலில் நடுவில் பேட்டி கேட்பவர்களின் பட்டியலை கையில் வைத்து கொண்டிருந்த ஸ்தானிகனிடம் தன் பெயரையும் எழுதி கொள்ள மனு செய்தான். ராஜஸ்தானிகன் தன் ஸ்தானத்துக்குரிய கேள்விகளை வீசினான். உன் பெயர் என்ன? அஜிச்சந்திரன். எங்கிருந்து வருகிறாய்? புருஷபுரத்திலிருந்து. ஸ்தானிகன் கையிலிருந்த எழுத்தாணி சட்டென நின்று விட்டது. அடிலனிடம் அடிமையாயிருந்தவன் நீதானா என்று கோபத்துடன் கேட்டான். அஜிச்சந்திரனால் அவன் கோபத்துக்கான காரணத்தை ஊகிக்க முடியவில்லை. இருந்தாலும் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான். இத்தனை நேரம் எங்கு சென்று விட்டாய்? ஆனந்ததேவி வந்தது முதல் சக்கரவர்த்தி உன்னை பற்றிதான் விசாரித்துக் கொண்டிருக்கிறார் என்றான் ஸ்தானிகன். அஜிச்சந்திரனால் ஸ்தானிகன் பேச்சை நம்பவே முடியவில்லை. சரி, இப்படி வா என்று ஸ்தானிகன் அஜிச்சந்திரனை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த அறைகளின் வழியாக சென்று விட்டான். கேவலம் ஓர் உபசேனாதிபதிக்கு அடித்த அதிர்ஷ்டத்தை பார்த்து மகாலில் இருந்த ராஜ தூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பல அறைகளை கடந்து சென்ற ஸ்தானிகன் சக்கரவர்த்தியின் அறையை நெருங்கியதும் உபாத்தியாயனை வெளியில் நிற்க வைத்து தான் மாத்திரம் உள்ளே சென்றான். சற்று நேரம் பொறுத்து வெளியில் வந்து உபாத்தியாயனை உள்ளே அனுப்பிவிட்டு கதவை சாத்தி கொண்டான்.
அரை மூலையிலிருந்த பஞ்சனையில் சக்கரவர்த்தி ஸ்கந்தகுப்தன் சாய்ந்து கொண்டிருந்தான். வயோதிக தசையை அடைந்து விட்டாலும் அவன் கண்களில் மட்டும் வீர ஒளி பிரகாசித்தது. கன்னத்திலும் கைகளிலும் ஆடை மறைக்காத இடங்களிலிருந்து ஏராளமான வடுக்கள் அவன் வீரனாகவே பிறந்து வீரனாகவே வளர்ந்தவன் என்பதை நிரூபித்தன. அஜித் சந்திரன் சக்கரவர்த்தியை அணுகி கை கூப்பினான். கிட்டே வரும்படி சக்கரவர்த்தி சைகை காட்டவே அருகில் சென்று ஸ்கந்தகுப்தன் பாதங்களை கண்ணில் ஒத்தி கொண்டான். அஜித் என்று ஸ்கந்தகுப்தன் மெல்ல அழைத்ததும் உபாத்தியாயனுக்கு மெய் சிலிர்த்தது. இந்த அடிமையை நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டான். வீரன் வீரனை மறக்க மாட்டான் அஜித். உன்னையும் என்னையும் தொலைவில் பிரித்து நிறுத்துவது மகுடம். அரண்மனையில்தான் நம் தொலைவில் நிற்போம். யுத்த அரங்கத்தில் நம் தோள்கள் உராய்ந்திருக்கின்றன அல்லவா என்றான் ஸ்கந்தகுப்தன். யுத்த களத்திலேயே வாழ்க்கையை செலவிட்ட ஸ்கந்தகுப்தனுக்கு படுக்கை வேம்பாய் இருப்பதை அஜித் சந்திரன் உணர்ந்து கொண்டான். ஆகையால் பேச்சை மாற்றி வியாதி மட்டும் சக்கரவர்த்தியை வாட்டாதிருந்தாள் என்று ஆரம்பித்த அஜித் சந்திரனை கையால் சைகை செய்து நிறுத்தினான் ஸ்கந்தகுப்தன். அதை பற்றி பேசாதே அஜித். என் வியாதி சாம்ராஜ்யத்தின் வியாதியால் ஏற்பட்டது. அதற்கு பரிகாரம் கிடைத்தால்தான் இந்த வியாதி போகும். இதற்கு வேறு மருந்தில்லை. சக்கரவர்த்தியின் வார்த்தைகள் அஜித் சந்திரன் மனதை உருக்கின. அவன் வருந்துவதை அறிந்து ஸ்கந்தகுப்தன் சிரித்து பேச்சை முக்கிய மார்க்கத்தில் திருப்பினான். அஜித், நீ ஹீனர்களோடு சில வருஷங்கள் வசித்திருக்கிறாயே. தோரமானா என்பவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா என்ற ஸ்கந்தகுப்தன் கேள்வி அஜித் சந்திரனை ஆதரச் செய்துவிட்டது. சக்கரவர்த்தி அவர்களிடம் அதை பற்றி பேசத்தான் பேட்டி கேட்டேன். அடிலனிடம் கசையடிப்பட்டு மலைவாசலில் உதயன் வீட்டு படுக்கையில் கிடந்தபோது ஒரு முறை பார்த்தேன். ஆனால் சரியாக பார்க்க முடியவில்லை. கண்ணை திறந்திருந்தால் இங்கு உயிரோடு வந்திருக்க மாட்டேன். அவனை பார்க்கவில்லையே தவிர அவன் பேசியவற்றை கேட்டேன். அஜித், குப்த சாம்ராஜ்யத்தின் முக்கிய எதிரி அவன்தான். அவன் மாளவத்தை பிடித்து கொண்டால் குப்த சாம்ராஜ்யம் அழிந்து போகும். மாளவத்தை அவன் உடனே பிடிக்கப் போவதில்லை. சக்கரவர்த்தியின் புருவங்கள் ஆச்சரியத்தால் சிறிதே உயர்ந்தன. சக்கரவர்த்தி அவர்களும் நானும் சற்று தனிமையாக இருக்க வேண்டும் என்று அஜித் சந்திரன் கேட்டுக்கொண்டான். சக்கரவர்த்தி திரும்பி அண்டையில் நின்று கவரி வீசிக்கொண்டிருந்த ஸ்திரீகளை பார்த்தார். அவர்கள் அறையை விட்டு பறந்தனர். அஜித் சந்திரன் மிக தாழ்ந்த குரலில் பேச ஆரம்பித்தான். அதற்கு முன்பே ஸ்கந்தகுப்தன் அவனிடம், ஆனந்ததேவி மலைவாசல் சென்றது எனக்கு தெரியும். காரணத்தையும் அறிவேன். வேறு ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார். ஆனந்ததேவி தோராமானாவை சந்தித்தாள் என்று பெரிய வெடியை வீசினான் அஜித். ஸ்கந்தகுப்தன் ஒரு வினாடி அசந்து போனான். பிறகு மேலே விஷயங்களை சொல்லும்படி சைகை செய்தான். ஆனந்ததேவி அகஸ்மாத்தாக தோரமானாவை சந்தித்த விவரங்களை அஜித் விவரமாக எடுத்துச் சொன்னான். அவர்கள் பேச்சில் இருந்த சதி ஆலோசனைகளையும் தெளிவுபடுத்தினான். கதையை கேட்ட பின் ஸ்கந்தகுப்தன் வெகு நேரம் மௌனமாக யோசித்தான். இதற்கு பரிகாரம் ஏதாவது யோசித்தாயா என்றான் இறுதியில். தோரமானா எக்காரணத்தை கொண்டும் மாளவத்தை பிடிக்க முடியாமல் செய்ய வேண்டும். மாளவ எல்லையில் தோரமானாவின் சைன்யத்துக்கு நிகரான சைன்யத்தை நிரந்தரமாக நிறுத்தி வைக்க வேண்டும். சக்கரவர்த்தி பதில் சொல்லவில்லை. அஜித்தே பேசினான். தோரமானா மாளவ எல்லையில் நிறுத்தும் சைன்யத்துக்கு சமமான சைன்யத்தை நிறுத்த வேண்டும். அந்த சைன்யத்தை தனியாக திரட்டி அதற்கு ஹீனர்களின் போர் முறைகளில் பயிற்சி அளிக்க வேண்டும். அந்த பணியை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். ஹீனர்களை நான் நன்கு அறிவேன். தங்கள் ஆதரவும் உத்தரவும் கிடைத்தால் தோரமானா மாளவத்தில் கால் வைக்க முடியாதபடி செய்து விடுகிறேன் என்று கூறினான். என் ஆதரவு எந்த முறையில் தேவை என்று ஸ்கந்தகுப்தன் கேட்டான். 2 லட்சம் ஸ்வர்ணங்களை கொடுத்து உதவுங்கள். 1 லட்சத்தில் சைன்யத்தை திரட்டுகிறேன். இன்னும் 1 லட்சத்தை ஹீனர்களை வேவு பார்ப்பதில் செலவழிக்கிறேன். இதை கேட்டதும் ஸ்கந்தகுப்தன் வியாதியையும் மறந்து உறக்க சிரித்து விட்டான். வெகு நாளாக சிரிக்காத சக்கரவர்த்தி சிரிக்கவே வெளியிலிருந்த ஸ்தானிகன் பயந்து உள்ளே ஓடி வந்தான். ஸ்கந்தகுப்தன் அவனை கூப்பிட்டு 4 ஸ்வர்ணங்களை கொண்டு வா என்றான். ஸ்தானிகன் கொண்டு வந்த ஸ்வர்ணங்களில் ஒன்றை எடுத்து பார்த்த அஜித் சந்திரன் திடுக்கிட்டு, இதென்ன இப்படி இருக்கிறது என்று கேட்டான். இதற்கு பெயர்தான் ஸ்கந்தகுப்தன் ஸ்வர்ணம். தங்க நாணயத்தின் மாற்றை 107 73 குறைத்து விட்டேன். இந்த தங்க நாணயம் வெளியூரில் செல்லாது என்று சொல்லி மீண்டும் பலமாக சிரித்தான் ஸ்கந்தகுப்தன். சக்கரவர்த்தியின் கஜானாவில் பணமில்லை அஜித். இதோ இந்த தூண்களின் தங்க கவசங்களை கூட உருக்கிவிட்டேன். பணம் கேட்காதே, வேறு வழியை சொல் என்று வற்புறுத்தினான். அவ்வளவு பண பஞ்சமா? ஆம். இல்லாவிட்டால் தங்க மதிப்பை குறைப்பேனா? எவ்வளவு யுத்தங்கள், எவ்வளவு படையெடுப்பு! நான் ஜென்மம் எடுத்த நாளாய் யுத்தம்தானே. யுத்தம் என்றால் பணம். தொடர்ச்சியான யுத்தம் என்றால் எந்த நாடும் ஏழையாகிவிடும். நீ கேட்கும் பணம் என்று என்னிடம் இருந்தால் ஹீனர்கள் சிந்து நதி பிராந்தியத்தில் 3 மாதங்கள் இருக்க மாட்டார்கள். பணம் இல்லை அஜித்.
பாரதத்தின் சக்கரவர்த்தி இன்று ஒரு பரதேசி. அஜித் வெகு நேரம் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான். இன்னும் ஒரு வழி இருக்கிறது என்றான். என்ன வழி? சாணக்கியன் காட்டிய வழி. விவரமாகச் சொல். தயவு செய்து தங்கள் பிரதம மந்திரியை வரவழையுங்கள். பிரதம மந்திரி அழைக்கப்பட்டார். அந்த மூவரும் அந்த அறையில் என்ன பேசினார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. முடிவில் அஜித் சந்திரன் வெளியில் வந்து வேகமாக மகாலை கடந்து சென்று விட்டான். அவனைத் தொடர்ந்து மிகுந்த கோபத்துடன் வெளியில் வந்த பிரதம மந்திரி ஸ்தானிகனை பார்த்து, குப்த வீரர்கள் வரவர லட்சணமாகி கொண்டு வருகிறார்கள். யாரோ ஹீனன் மகளாம், சித்ரா தேவியாம். அவளை மணப்பதற்காக ஹீனர்களோடு சேர்ந்துவிட அனுமதி கேட்கிறான் ஒரு மடையன். சக்கரவர்த்தியும் அனுமதி கொடுக்கிறார். இந்த மாதிரி சந்தேக பிராணிகள் இங்கிருந்து நம்மை காட்டிக் கொடுப்பதை விட ஒளிவதே நல்லது என்றார். அடுத்த வினாடி இந்த ரகசியம் அரண்மனை எங்கும் பரவிவிட்டது. ஒரு பெண்ணுக்காக குப்த சேனாதிபதி ராஜ சேவையையும் கடமையையும் தேசபக்தியையும் துறந்து எதிரிகளின் கையாளாகிவிட்டான் என்ற செய்தி நகர மக்களுக்கு கூட தெரிந்துவிட்டது. அஜித் சந்திரன் என்ற பெயரைய ஜனங்கள் சபித்தார்கள். உபாத்தியாயன் போன இடம் தெரியவில்லை. காலச்சக்கரத்தின் வேகம் அஜித் சந்திரன் ஒருவன் இருந்தான் என்ற நினைப்பையே மக்களிடமிருந்து அழித்து விட்டது.